Hi darlings, welcome to my channel Hepsi's Lifestyle. வாங்க நம்ம இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 14th அண்ட் 15th vlog தான் பார்க்க போறோம். 14th அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து கிளம்பி எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போத்தீஸில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லைக் 14th வந்து பிஃபோர் பொங்கல் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 12th அன்னைக்கு வந்து நான் கேட்டிருந்தேன். பட் ரொம்ப ரஷ் இருக்கிறதுனால எனக்கு வந்து அவங்க கரெக்ட் டைமுக்கு ஸ்டிச் பண்ணி குடுக்காதனால, நான் 14th தான் அவங்க கிட்ட போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்க யாருக்காவது இந்த மாதிரி அக்கேஷனுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண குடுக்குறீங்கன்னா, ஒரு 10 டேஸ் பிஃபோர் 15 டேஸ் பிஃபோரே குடுத்தீங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு கரெக்ட்டான டேட்குள்ள தருவாங்க. ஸோ போத்தீஸ்க்கு வெளியலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பொங்க பானைலாம் வச்சு, சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நான் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வீடியோ எடுத்துட்டு, நான் அப்படியே வந்து மேல கிளம்பிட்டேன். நான் 3 ஃப்ளோர் தான் போய் கலெக்ட் பண்ணணும். அங்க தான் வந்து ஃபேப்ரிக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ லேடீஸ்க்கான டைலரும் இருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மெஷர்மென்ட் குடுத்து அவங்க கிட்ட நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்ன டிசைன்ஸ் கேட்குறீங்களோ, அவங்க வந்து டிசைனர் இருப்பாங்க. நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க உங்களோட மெஷர்மென்ட் எடுத்து பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ முடிச்சுட்டு நாங்க எங்க போறோம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸ கலெக்ட் பண்ணிட்டு கீழ இருக்க போத்தீஸ் ஸ்வர்ண மால்ல இருக்க கோல்டு வாங்குறதுக்கு தான் போனோம். ஸோ அடுத்த நாள் எனக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால, ஸோ கன்டினியூவா என்னோட பர்த்டே விளாகையும் நீங்க இந்த வீடியோல பார்ப்பீங்க. ஸோ போத்தீஸ்ல வந்து போய் ரிங் தான் நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அவங்க நெறைய ரிங் வெரைட்டீஸ் வந்து எனக்கு எடுத்து எடுத்து காமிச்சுட்ருந்தாங்க. பட் எதுவுமே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. நான் வந்து ஒரு 2 கிராம்ஸ் போல பார்க்கலாம் அப்படின்னு தான் போய் பார்த்துட்ருந்தேன். பட் எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் திருப்பி திருப்பி அத பார்த்துட்டு, இல்ல எனக்கு இங்க பிடிக்கல. நம்ம சரவணா எலைட்ல போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து நான் வந்து கிளம்பி சரவணா எலைட்டுக்கு தான் வந்து வந்தேன். இங்க சரவணா மால் இருக்கும். இந்த பல்லாவரம் 200 ரோட் ரேடியல் ரோட்ல வந்து அந்த ஷாப்க்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ போறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஷாப்ல வந்துட்டு டீ குடிச்சிட்டுருந்தாங்க. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. நெறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நான் அதெல்லாம் அப்படியே வீடியோல காமிச்சுட்டு, சரி உள்ள போலாம். நான் இங்கேயும் ரிங் தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். லைக் பொங்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால கடையில பெருசா ரொம்ப கூட்டம்லாம் இல்ல. எல்லாம் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயிருப்பாங்க போல நெறைய பேரு. ஸோ நான் வந்து இங்க வந்து நெறைய ரிங்கெல்லாம் காமிச்சுட்ருந்தாங்க. ஸோ நான் அதுலேருந்து ஒண்ணு வந்து போன ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்து நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரிங் தான் உனக்கு நல்லாயிருக்கு. இது புடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் இந்த ரிங் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து 2 கிராம்ஸ் வந்து வந்திருந்தது. டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு 33,500 சம்திங் அந்த மாதிரி ஏதோ இருந்தது. அண்ட் பொங்கல் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிராமுக்கு ₹125 லெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டோன்லாம் வச்சு வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி பிளெயின் ரிங் வந்து வாங்குறது வந்து பெட்டர். ஸோ அதனால நான் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது. அண்ட் ஓவரால் ஷாப்பிங் பண்ணி முடிச்சது வந்து ஒரு நைட் 9:45, 9:30 போல இருக்கும். ஸோ வந்து நான் வெளிய பாதாம் வந்து வாங்கி குடிச்சேன். லைக் ரொம்ப வொர்த்து தான். ₹20க்கு உள்ள நெறைய பாதாம்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து இந்த லிண்டட்ல வந்து ஒரு டெடி பியர் சாக்லேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அத கேட்டதுனால அவங்க எனக்கு அத வாங்கி குடுத்தாங்க. இந்த கேக் எனக்கு எங்க அக்கா அனுப்பியிருந்தா. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்டே விளாக் தான். ஸோ ஆஃப்டர்நூன் போல நான் இதுதான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். இது வந்து எனக்கு ஒரு பேஜ்லேருந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி அவங்க வந்து எனக்கு ட்ரேப் பண்ணியும் குடுத்துட்டு போனாங்க வீட்டுக்கு வந்து. ஸோ அவங்க பேஜ் வேணும்னு கேட்டிங்கனாலும், நான் இன்ஸ்டால இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கன்ஃபார்மா மென்ஷன் பண்றேன். நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அந்த சாரி நல்லா ட்ரேப் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் டே வந்து எனக்கு அது வந்து கசங்கவோ எதுவுமே ஆகல. ஸோ அங்கருந்து நான் அப்படியே கிளம்பி அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன். அண்ட் அம்மாவ பிக் பண்ணிட்டு நாங்க சாப்பிட தான் போனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2:30, 3:00 போல ஆயிடுச்சு. ஸோ நுங்கம்பாக்கம் சங்கீதால தான் நாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். மீல்ஸும் நான் வந்து நானும் கோபி மஞ்சூரியனும் வாங்குனேன். அண்ட் அது முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல பர்த்டே அப்படிங்கிறதுனால பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். பெசன்ட் நகர் சர்ச்ல வந்து நான் இப்படி ஒரு க்ரவுட் பார்த்ததே இல்ல. லைக் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இவ்வளோ கூட்டம் வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு பார்க்கிங் கூட கிடைக்கவே இல்ல சுத்தமா. ஹஸ்பண்ட் வந்து பார்க்கிங் தேடிட்டே இருந்தாங்க. நான் அதுக்குள்ளேயும் நானும் எங்க அம்மாவும் போய் ப்ரே பண்ணிட்டு வந்துரலாம் அப்படி சொல்லிட்டு நாங்க சர்ச்சுக்குள்ள போயிட்டோம். ப்ரே பண்ணிட்டு கேண்டில் எல்லாம் ஏத்திட்டு, மாலையெல்லாம் சாத்திட்டு, நாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டுருந்தோம். ரொம்ப க்ரவுடா இருந்தது. அ 1, 2 சீட்ஸ் தான் இருந்தது. வெளிய ஃபுல்லா பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி லைக் ஹாலிடேஸ் அப்புறம் எல்லாம் வந்து 4, 5 டேஸ் இருக்கிறதுனால டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக பீச் வந்திருப்பாங்க போல. ஸோ பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து கேண்டில் வந்து ஏத்திட்டு இருந்தாங்க.
ஸோ நானும் வந்துட்டு இந்த மாரி வந்து கேண்டில் ஏத்திட்டு இருந்தேன். லைக் என்ன வந்து எங்க வீட்ல வந்துட்டு ஏதாவது அக்கேஷன் ஏதாவது இருக்கு அப்டின்னா, நாங்க கண்டிப்பா பெசன்ட் நகர் சர்ச் வந்து போயிருவோம். லைக் எங்களுக்கு பர்சனலா அதில வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்க அங்க போவோம். நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பெசன்ட் நகர் சர்ச் வந்து பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வெளிய வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுருந்தோம். பாருங்க எவ்ளோ க்ரவுட் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ வந்து முடிச்சுட்டு, அந்த பக்கத்தில இருக்க ஷாப்ஸ்க்கெல்லாம் போய் பார்த்துட்டுருந்தோம். ஏதாவது ஜெபமாலை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அந்த லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் பக்கமா நாங்க நின்னு இருப்போம். அந்த சர்ச் லைன்ல மட்டும் ரொம்ப டிராஃபிக் இருந்தது. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோனே என்னோட தம்பி ஒய்ஃபு, தம்பி ஃபேமிலி, கிட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்க வீட்டுக்கு வரும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 7, 7:30 போல ஆயிடுச்சு. தம்பியோட பையன், அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ என் தம்பி, தம்பியோட ஒய்ஃபு எல்லாரோடையும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அந்த ஈவினிங் வந்து எனக்கு அப்படிதான் வந்து நான் என் பர்த்டே ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்க பர்த்டேனா என்ன பண்ணுவீங்க? எந்த மாதிரி கோயிலுக்கு போவீங்களா? ஃபேமிலியோட இருப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எனக்கு என்னோட பர்த்டேக்கும் விஷ் பண்ணி என்ன பிளெஸ் பண்ணுங்க எல்லாருமே. அண்ட் இது வந்து என் தம்பி பொண்ணு. கொஞ்சம் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்க வந்து எடுத்துக்கிட்டு, கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கேக் வெட்டுற வீடியோ தான் இப்போ நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ 2 கேக்கா சேர்த்து வெட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட்டு 12:00 எனக்கு வெட்டுறதுக்கு டைம் இல்ல. ஸோ நான் அக்கா ஒரு கேக் வந்து எனக்காக ஆர்டர் பண்ணியிருந்தா. ஹஸ்பண்ட் ஒரு கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 கேக்குமே வந்து நாங்க வெட்டினோம். அப்படியே கிட்ஸ் எல்லாம் நெய்பர் கிட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தோம் வீட்டுக்கு கேக் கட் பண்றதுக்கு. ஸோ அவங்களும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதனால நாங்க அப்படியே கேக் கட் பண்ற வீடியோஸ் தான் நீங்க பார்ப்பீங்க. அன்னைக்கான டே எனக்கு அப்படிதான் ஹேப்பியா போயிட்டுருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆ பொங்கல் அன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே வருதோ அவங்களும் சொல்லுங்க. யூசுவலா எனக்கு வந்து 15த் அப்படிங்கிறதுனால, நெக்ஸ்ட்டு எல்லாருமே நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பர்த்டே அப்படின்னு நெனச்சுப்பாங்க. பட் இந்த வாட்டி என்னோட பர்த்டே வந்து பொங்கல் அன்னைக்கே வந்து வந்திருந்தது. ஸோ இது வந்து எங்க சித்தி இவங்க. ஸோ இவங்களோட அப்படியே எல்லா கேக்கெல்லாம் வந்து வெட்டி ஷேர் பண்ணி எல்லாருக்கும் குடுத்துட்ருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து அன்னைக்கான டே வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ கேக்ஸ் எல்லாருக்கும் மாறி மாறி ஊட்டிட்டுருந்தோம். எனக்கு எல்லாரும் ஊட்டி விட்டுட்டுருந்தாங்க. ஸோ 2 கேக்குமே ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. எங்க ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு வேணுனா சொல்லுங்க. நான் கேட்டு சொல்றேன். நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். லைக் டின்னர் வந்து நாங்க எதுவுமே குக் பண்ணல. பிகாஸ் காலையிலேருந்து வெளிய போனதுனால, அதுவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லா டயர்டா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்வீட் வந்து பிடிக்காது. அவங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதான் கேக் வேண்டாம் அப்படி சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ வந்து நான் அப்போ கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிட்டுருந்தேன். அதுக்குள்ள இந்த பசங்கள்லாம் வந்து எனக்கு கேக் வந்து மாறி மாறி ஊட்டிட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு என்ன டின்னர் பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஃபர்ஸ்ட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இட்லி அந்த மாதிரி எதுவும் ஊத்திட்டு சட்னி, சாம்பார்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல பர்த்டே அப்படிங்கிறனால, சரி கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஹஸ்பண்டும் என் தம்பியும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. எங்க ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பொங்கல் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நம்மளுக்கு நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பெருசா இருக்காது. அண்ட் யாரும் நான்வெஜ் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. பட் நாம வந்து சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ கிறிஸ்டியன்ஸ் தானே! ஸோ சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால, என் குட்டுக்கு வந்து நான் கேக் ஊட்டிட்டுருக்கேன். அவளுக்கும் அவ்வளவா கேக் பிடிக்காது. ஸோ அவளுக்கும் வேண்டாமாம். அதனால ஓடிட்டா. ஸோ நாங்க வந்து எங்க பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு பக்கெட் பிரியாணி பார்த்தோம். அண்ட் பக்கெட் பிரியாணினா லைக் நம்ம ஒரு சிக்கன் இல்ல மட்டன் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். லைக் பார்சல் மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணுமோ அவங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க. அண்ட் யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி வேணுமோ அவங்கலாம் மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க. அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க தனியா இட்லி பிளான் பண்ணியிருந்தோம். இட்லி வாங்கிட்டு நாங்க சுக்குபாய் பிரியாணில தான் மட்டன் பிரியாணியும், ஆ சிக்கன் பிரியாணியும் பார்சல் மாதிரி பிளான் பண்ணி நாங்க வாங்குனோம். அண்ட் முருகன் இட்லி ஷாப்ல வந்துட்டு ஆ இட்லியும் வந்து நாங்க வாங்கியிருந்தோம். ஸோ அதுதான் வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்க பார்சல் வந்து பிரிச்சுட்ருந்தோம். தம்பி ஒய்ஃப் வந்துட்டு பாப்பாங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டுருந்தாங்க. ஸோ அப்படிதான் அன்னைக்கான டின்னர் போச்சு. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் இன்னைக்கான விளாகு. ஸோ விளாக் புடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீட்டுக்கு வர வீடியோலாம் நான் எடுக்கல. எனக்கு டயர்டா இருந்தது. தேங்க் யூ ஸோ மச்.